என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் தினமும் ஆசீர்வாத வார்த்தைகளை கேட்கிறீர்கள். என் நாமத்தை நம்பிக்கையோடு உச்சரிக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என் ஆலயத்திற்கு வந்து என்னை ஆராதிக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் இதயத்தில் ஒரு வலி இருக்கிறது. ஒரு கேள்வி, வார்த்தைகளாக வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாரம். ஆண்டவரே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் ஏன் பதில் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என் பிள்ளையே, நான் கேளாத தேவன் அல்ல, நான் கவனிக்காத தேவன் அல்ல. நீ இரவில் யாருக்கும் தெரியாமல் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். நீ சொன்ன ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். நீ நினைக்கிறாய், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா என்று. இல்லை என் பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. உன் பெயர் என் கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ கேட்ட பதில் உன் நேரத்தில் வரவேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது உன் வாழ்க்கைக்கு தீங்காக மாறக்கூடாது என்பதற்காக நான் என் நேரத்தை தேர்ந்தெடுக்கிறேன். சில விஷயங்களை நீ இப்போ பெற்றால் உன் விசுவாசம் உடைந்துவிடும், உன் வாழ்க்கை சிதறிவிடும். அதனால்தான் நான் தாமதமாக இல்லை, நான் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தை வலுப்படுத்துகிறேன், உன் விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறேன். நீ ஆலயத்தில் கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் என்னை முழுமையாக நம்ப கற்றுக்கொள்ள நான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நான் உன் தேவன்தான். உன் அறையில் நீ அழும்போது நான் அருகில் இருக்கிறேன். உன் தனிமையில் நீ உடைந்து போகும்போது நான் உன்னை தாங்குகிறேன். உன் போராட்டத்தில் நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னோடு நடக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது வீணாக போகவில்லை. நீ சிந்திய கண்ணீர் நிலத்தில் விழவில்லை. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் நேரம் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு காத்திருப்புக்கும் நான் அர்த்தம் வைத்திருக்கிறேன். சில ஜெபங்களுக்கு நான் ஆம் என்று சொல்ல காத்திருக்கிறேன். சில ஜெபங்களுக்கு இல்லை என்று சொல்லி உன்னை காப்பாற்றுகிறேன். சில ஜெபங்களுக்கு காத்திரு என்று சொல்லி உன்னை உயர்த்துகிறேன். என் பிள்ளையே, நீ நினைக்காத வழியில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ கேட்டதை விட சிறந்ததை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் என் நாமம் மகிமைப்படுத்தப்படும். அதுவரை என்னை விட்டுவிடாதே. ஜெபத்தை நிறுத்தாதே. ஆராதனையை குறைக்காதே. உன் நம்பிக்கையை கைவிடாதே. நான் உன் தேவன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் உன்னோடு இருக்கிறேன், இன்றும் என்றும். அமைதியாக இரு என் பிள்ளையே. பதில் வருகிறதே, மிக விரைவில். ஆமென்.